உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பத்மா மேடம், என்னங்க நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு வந்து ஹால்ல உட்கார்ந்திருக்கோம். நீங்க என்னடானா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் திடீர்னு மாறிட்டே இருந்தா நான் இப்படிதாங்க வந்து நிக்கணும். எல்லாம் என் நேரம். நான் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. காலம் எல்லாருக்கும் நாம செஞ்ச தப்ப திருத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அப்படி அது எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்க அட்வைஸ் எனக்கு தேவையில்லைங்க. இங்க எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். இங்க எதையுமே நாம மாத்த முடியாது பத்மா. ஏன்னா எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கோடி போய் சேர்ந்து கூட ஒரு உண்மைய ஜெயிக்கவே முடியாது. எங்க அன்பரசி பக்கம் உண்மை இருக்கு. ஏங்க இப்ப இத சொல்லத்தான் நீங்க இங்க வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லுங்க. கோவப்படாதீங்க. கஸ்தூரி அக்காவோட இடத்துல இருந்து அன்பரசிக்கு செய்ய வேண்டியது எல்லாம் நான் தானே செய்யணும். ஜோசியர்கிட்ட கேட்டு நாள் குறிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு 9 மணிக்கு மேல நல்ல நேரமா. அதனால விஸ்வா அன்பரசி சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு நடத்திடலாம். அதுக்கான ஏற்பாட்டை பாருங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன். என்னது சாந்தி முகூர்த்தமா? அதுவும் இன்னைக்கேவா? ஆமா. என்ன விளையாடுறீங்களா? அந்த அன்பரசு வீட்டுக்கு வந்த நேரமே சரியில்லை. வந்ததுல இருந்து எல்லாமே அபசகனமா நடக்குது. இதுல இந்த சாந்தி முகூர்த்தம் தான் குறைச்சலா இருக்கா என்னங்க? அப்புறம் 1 மினிட். இங்க நீங்க ஆர்டர் போட்டு நான் செய்யறதுக்கு நான் ஒண்ணு உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல, ப்ளீஸ். ஐயோ, அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்லவே இல்ல. இந்த சிவகாமிய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என் பொண்ணு அன்பரசியோட அம்மாவா நடந்துக்கிறதும் பழைய கிரிமினல் சிவகாமியா நடந்துக்கிறதும் நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. அப்ப என்னமோ சொன்னீங்களே பெர்மிஷன் கேக்குறேன்னு. உங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் நான் கேட்கவே இல்ல. நான் உங்களை செய்ய சொன்னேன், புரிஞ்சுதா? அப்புறம் நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கும் சொல்றேன். நீங்க அன்பரசிய நல்லா பாத்துக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ஆனா அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சம்பந்தியமா. என்னது இது? இப்படி எல்லாரையும் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு யோசிக்க கூட முடியாத அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்களே. இப்ப என்னன்னு சொல்லி மறுப்பு சொல்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.